ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சென்டர்ஸ். ஓகேவா, சென்டர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதுலேயும் ஒன் பை ஒன்னாக சில விஷயங்களை பார்க்கலாம். சரியா, சென்டர்ஸ்னு வரும்போது நமக்கு வந்து இன்சென்டர். ஓகேவா, இன்சென்டர்னு இருக்குது. இதை நம்ம வந்து ஐன்னு மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து வந்து சர்க்கம் சென்டர், சென்டர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேவா, சர்க்கம் சென்டர் ஓன்னு மென்ஷன் பண்ணுவோம். மூணாவது வந்து சென்ட்ராய்டை வந்து ஜின்னு மென்ஷன் பண்ணுவோம். நாலாவது வந்து ஆர்த்தோ சென்டர். இப்போதைக்கு இந்த 4 சென்டர் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் இன்றைக்கி இன்சென்டரை பற்றி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, ஓகே. ஸோ இன்சென்டர்னு வரும்போது இன்சென்டர்னால் என்ன? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது. சாரி, ஏதோ சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல. சரி, இதுதான் சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. சரியா, இதை வந்து என்ன சொல்லுவோம்? இன்சர்க்கிள்னு சொல்லுவோம். ABC, இது வந்து இன்சர்க்கிள்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதுதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னால் இதிலேருந்து ஒரு லைனு, அப்புறம் இங்கேருந்து ஒரு லைனு, அப்புறம் இந்த லைனு. இந்த 3 லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி வந்து ஓகே, ஏதோ டச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது 3 வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரியா, இது வந்து டேஞ்சன்ட் மாதிரி. இந்த ஏபி வந்து டேஞ்சண்ட்டாக இருக்கும். சரியா, இந்த சர்க்கிளுக்கு. அதேமாதிரி பிசி ஏசி எல்லாமே டேஞ்சண்ட்டாக இருக்கும். ஸோ பி டேஞ்சன்ட்னா தொடுகோடு. ஓகேவா, பிஆர்கியூ இது டச் ஆகிருக்கும். நாங்கள் டயக்ராம் ஒழுங்காக போடல. ஓகேவா, ஸோ பிஆர்கியூங்கிறது வந்து இந்த டேஞ்சன்ஷியல் பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் தான் வந்து இன்சென்டர்னு சொல்லுவோம். ஸோ இதோட ரேடியஸ் எல்லாம் ஆர்னு இருக்கும். ஸோ இன்சர்க்கிள் உள்ளே இருக்கிறது இன்சர்க்கிள், அதோட ரேடியஸ் வந்து இன் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, இந்த ஐ தான் வந்து இன்சென்டர். ஸோ இதை பற்றின ஒரு 4 பாயிண்ட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் இஸ் கால்டு இன் ரேடியஸ். சரியா, ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் இஸ் கால்டு இன் ரேடியஸ். ஓகே, செகண்ட் பாயிண்ட்டு, இன்சென்டர் always lies inside the triangle. ஓகேவா, always lies inside the ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்கும் இன்சென்டர். அதுக்கப்புறம் இன்சென்டர் இஸ் ஈக்விடிஸ்டன்ட் from all sides of the triangle. ஓகேவா, இன்சென்டர் இஸ் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆல் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் பாயிண்ட் வந்து இன்சென்டர் இஸ் தி, இதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இன்சென்டர் இஸ் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் 3 ஆங்கிள் பைசெக்டார்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் வந்து இன்சென்டர். ஓகேவா, ஆங்கிள் பைசெக்டார்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள், இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆங்கிள் பைசெக்டார்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் வந்து இன்சென்டர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? ரேடியஸ் ஆஃப் இன்சர்க்கிள் இஸ் கால்டு இன் ரேடியஸ்னு சொல்லுவோம். இன்சென்டர் ஆல்வேஸ் லைஸ் இன்சைட் த ட்ரையாங்கிள்குள்ளே தான் இன்சென்டர் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, இன்சென்டர் இஸ் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆல் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்சென்டர் இஸ் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் ஆல் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். அதாவது இந்த பிசி தான் வந்து சைடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்சென்டர்லேருந்து இந்த சைடுக்கு போடுற ஒரு லைன் வந்து ஒரு லென்த் இருக்குன்னா, அதே லென்த்து தான் வந்து ஏசிங்கிற பேஸ் இருக்குல்ல, அதுக்கு போடுற லென்த் ஆகும். அதான் சிம்பிளி ரேடியஸை தான் சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ரேடியஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக தானே இருக்கும். அதுதான் இன்சென்டர் இஸ் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆல் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். இதுதான் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். இன்சென்டர்லேருந்து இங்கே போகிற லைன் வந்து ஈக்விடிஸ்டண்ட்டாக இருக்கும். சரியா, பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும், ஈக்விடிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ஓகே,
இன்சென்டர் இஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் த ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்னு சொல்லியாச்சு. 3 ஆங்கிள் பைசெக்டாரெல்லாம் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து இன்சென்டர். இது டீட்டா, இது டீட்டானா இது ஆல்ஃபா, இது ஆல்ஃபா, அதேமாதிரி இது பீட்டா, இது பீட்டா. ஓகேவா? ஆல் த ஆங்கிள் பைசெக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இன்சென்டரை பற்றி ஒரு விஷயம் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இதுலேருந்து நம்ம இன்னொரு விஷயம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து இது ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் ஒரு ரிவைண்ட் விடலாம். ஸோ இது ஏ, பி, இது சினா இது வந்து ஐ. ஓகே, ஸோ ஆங்கிள் பிஐசி என்ன தெரியும்? ஆங்கிள் பிஐசி இஸ் ஈக்குவல் டு 90 ப்ளஸ் half ஆஃப் ஆங்கிள் ஏன்னு நமக்கு தெரியும். இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அப்புறம் ஆங்கிள் ஏஐபி வந்து என்னவாக இருக்கும்? 90 ப்ளஸ் half ஆஃப் ஆங்கிள் சியாக இருக்கும். அதேமாதிரி ஆங்கிள் ஏஐசி வந்து 90 ப்ளஸ் half ஆஃப் ஆங்கிள் பியாக இருக்கும். சரியா? ஆங்கிள் பி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயம் இதுதான். ஓகே, ஐ வந்து இன்சென்டராக இருந்துச்சுன்னா ஆங்கிள் பிஐசி இஸ் ஈக்குவல் டு 90 ப்ளஸ் half ஆஃப் ஆங்கிள் ஏ, ஆங்கிள் ஏஐபி இஸ் ஈக்குவல் டு 90 ப்ளஸ் half ஆஃப் ஆங்கிள் சி, ப்ளஸில் இருக்கும். சரியா? 90 ப்ளஸ்ஸு. ஓகே, அதேமாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஓகே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஐயோ, ஓகே. ஸோ ஏ பி சி இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து இன் ரேடியஸ். ஓகேவா? ஸோ இது ஐ, இது ஆர், இது ஆர், இது ஆர். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த லென்த்தை ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த லென்த்தை ஏன்னு வச்சுக்கலாம் ஏக்கு ஆப்போசிட்டில். அதேமாதிரி இந்த லென்த்தை பின்னு வச்சுக்கலாம் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். அதேமாதிரி இந்த லென்த்தை சின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ வந்து இதில் இன் ரேடியஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி divided by semi perimeter. சரியா? செமி பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. இது சிம்பிளாக வந்து ஈக்குவல் டு ஏ பை எஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? இன் ரேடியஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ பை எஸ். ஏங்கிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், எஸ்ங்கிறது செமி பெரிமீட்டர். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? செமி பெரிமீட்டர்னால் என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 தான் வந்து செமி பெரிமீட்டர். ஓகேவா? எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏரியா, ஐ ஈக்குவல் டு இன் ரேடியஸ் ஏரியா அண்ட் செமி பெரிமீட்டருக்கான ரிலேஷன் இதுதான். இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை செமி பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ இதோட ப்ரூஃபை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதோட ப்ரூஃப் என்ன வரும் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும்? இது வந்து 90 டிகிரின்னு தெரியும் இல்லையா? இது வந்து 90 டிகிரியில் தான் மீட் ஆகும் ஷுவராக. சரியா? இன் ரேடியஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சைட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இது ஏன் 90 டிகிரியில் மீட் ஆகும்னா, டேஞ்சன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு லைன் தொட்டுட்டு போகுதுன்னா சென்டரில் இருந்து இந்த சர்க்கிளில் இருந்து சென்டருக்கு இந்த லைனை தொடுற பாயிண்ட் வந்து எப்போதுமே 90 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துலையும் 90 டிகிரியை நான் சொல்ல வரேன். இப்போ இதில் இருந்து இங்கே எழுதிடுறேன். இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை செமி பெரிமீட்டர். சரியா? செமி பெரிமீட்டர்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. ஓகே, ஸோ இதை அழிச்சிடலாம். இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஐசின்னு எழுதிக்கலாமா? அதாவது பிஐசி. ஏன் அப்படின்னா பிசிங்கிறது பேஸு, இந்த ஆறுங்கிறது வந்து ரேடியஸ். சரியா? அதே மாதிரி தான் இதையும். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஐசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஐசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஐபி. ஓகேவா? ஸோ இது 3 சேர்ந்தா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி கிடச்சிரும் இல்லையா? சம். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஐசி பார்த்தோன்னா நமக்கு என்ன வரும்?
half into r into ஏன்னு வரும் இல்லையா, r வந்து ஹைட்டு, a வந்து பேஸு, ப்ளஸ் அதேமாதிரி half into r into aic பேஸ்னா b எடுத்துக்கலாம். அதேமாதிரி இங்கே ப்ளஸ் half into r into aib பேஸ் வந்து c எடுத்துக்கலாம். ஸோ இதில் half times of half r நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து a ப்ளஸ் b ப்ளஸ் c கிடச்சிரும் இல்லையா. இது என்னது, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. அதை நம்ம வந்து டெல்டான்னு மீன் பண்ணுவோம். இந்த டெல்டா வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த 1/2 a ப்ளஸ் b ப்ளஸ் சியை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், செமி பெரிமீட்டர்னு எடுத்துக்கலாமா. ஸோ இதிலிருந்து r இஸ் ஈக்குவல் டு டெல்டா பை எஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஸ் என்னது, a ப்ளஸ் b ப்ளஸ் c/2ன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, செமி பெரிமீட்டர். ஸோ இப்படி தான் இந்த ப்ரூஃப் வந்திருக்கு சரியா. இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை செமி பெரிமீட்டர். ஆறுங்கிறது இன் ரேடியஸ், இந்த டெல்டாங்கிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி, எஸ்ங்கிறது செமி பெரிமீட்டர். இதை வச்சு மட்டுமே சம்ஸ்லாம் இருக்கும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இன்னொரு ரிலேஷனும் சொல்லலாம். இப்போ இதே ட்ரையாங்கிளில் வந்து 1/r இஸ் ஈக்குவல் டு 1/h1 ப்ளஸ் 1/h2 ப்ளஸ் 1/h3 கூட ஒரு ரிலேஷன் இருக்குது சரியா. அதாவது ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் h1 h2 h3ங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் அதாவது பிசி பேஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு இருக்கிற ஹைட்டு h1, ஏசி பேஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு இருக்கிற ஹைட் வந்து h2. இந்த 1/rங்கிறது வந்து இன் ரேடியஸ் சரியா. இது கூட நீங்கள் ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கலாம், சாரி இன்னொரு தீரமாக நீங்கள் நினச்சிக்கலாம். 1/r இஸ் ஈக்குவல் டு 1/h1 ப்ளஸ் 1/h2 ப்ளஸ் 1/h3. ஓகே, இதுவும் இந்த நார்மல் பேஸ் ஏரியா ரேஷியோவில் தான் வந்திருக்கும். ஸோ இதுக்கு ப்ரூஃப் தேவையில்ல, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் ரேடியஸ் 1/in radius r is equal to 1/h1 plus 1/h2 plus 1/h3. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு விஷயம். r is equal to ஏரியா பை செமி பெரிமீட்டர், அப்புறம் 1/r is equal to 1/h1 plus 1/h2 plus 1/h3. ஓகே, இப்போ இதே ஒரு விஷயத்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது சரியா. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, இதில் ஒரு இன் சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் தான்ப்பா கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இது நமக்கு என்ன தெரியும், இது வந்து பெர்பெண்டிகுலர்னு தெரியும், இது வந்து பேஸுன்னு தெரியும், இது வந்து ஹைப்போட்டெனிஸ்ன்னு தெரியும் சரியா. இந்த லென்த்து பெர்பெண்டிகுலர், இந்த லென்த்து வந்து பேஸு, இது வந்து ஹைப்போட்டெனிஸ் சரியா. பெர்பெண்டிகுலர், பேஸ், ஹைப்போட்டெனிஸ். இங்கே வந்து இன் ரேடியஸ் இருக்கும் r. ஓகே, இது வந்து இன் சர்க்கிள். ஸோ இது வந்து இன் ரேடியஸ், இது எப்போவுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு இன் ரேடியஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான ரிலேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன் ரேடியஸ் r இஸ் ஈக்குவல் டு p ப்ளஸ் b மைனஸ் h டிவைடட் பை 2 சரியா. இது பிளைண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இன் ரேடியஸ் ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோடைய லென்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பெர்பெண்டிகுலர் லென்த்து, இந்த பேஸ் லென்த்து, இப்போ ஹைப்போட்டெனஸ் லென்த், இந்த மூணுத்தையும் வச்சு அதோடைய ரிலேஷனை நம்ம இப்படி எடுத்து வந்துடலாம். இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் ப்ளஸ் பேஸ் மைனஸ் ஹைப்போட்டெனஸ் டிவைடட் பை 2 சரியா. ரொம்ப ரொம்ப நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாகக்கூடிய ஒரு விஷயம் சரியா. இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு p ப்ளஸ் b மைனஸ் h பை 2. பிங்கிறது அதான், இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னா இது வந்து ஒரு 3, இது வந்து ஒரு 4, இதுனா அது 5ன்னு தெரியும். அப்போ இதோட இன் ரேடியஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா r இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 4 மைனஸ் 5 பை 2 அவ்வளோதான். ஸோ என்ன வரும், 1, r இஸ் ஈக்குவல் டு 1 வரும், முடிஞ்சு போச்சு. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகேவா. ஓகே சரி, இது தெரிஞ்சாச்சு. இப்போ வேற என்ன, அதே மாதிரி ஒரு தடவை ரீகாப் பண்ணிடலாம். ஓகே, 4 சென்டர்ஸை பற்றி பார்க்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன் சென்டர், சர்க்கம் சென்டர், சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர் சரியா. இப்போதைக்கு இன் சென்டர் பற்றி பார்க்குறோம். ஸோ இன் சென்டர்னால் என்ன அப்படின்னா, ஆங்கிள் பைசெக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட், இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் வந்து இன் சென்டர்னு நம்ம பேசியிருப்போம். ஸோ அதை வச்சு ஒரு சர்க்கிள் போட்டோம்னா அதுதான் வந்து இன் சர்க்கிள். அந்த இன் சென்டர், இந்த இன் சென்டர் தான் வந்து என்ன சொல்கிறது, இன் சர்க்கிளோடைய சென்டர் ஓகேவா. ஸோ ரேடியஸ் ஆஃப் த இன் சர்க்கிளை நம்ம இன் ரேடியஸ் அப்படின்னு மீன் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் இன் சென்டர் எப்போதுமே ஆல்வேஸ் லைஸ் இன்சைட் த ட்ரையாங்கிள், ஆல்வேஸ் லைஸ் இன்சைட் த ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்கும். இன் சென்டர் இஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆல் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. அதான் ஏசிங்கிற லென்த்லேருந்து இங்கே இன் சென்டருக்கும் இந்த இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் வந்து பிசிங்கிற லென்த்துக்கும் இருக்கும். அதான் சிம்பிளி இன் ரேடியஸ், அவ்வளோதான். ஸோ இன் சென்டர் இஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் 3 ஆங்கிள் பைசெக்டர்ஸ்னு சொல்லியாச்சு. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான அந்த ஆங்கிளை வச்சு மீன் பண்ணுறது. ஆங்கிள் பிஐசி வேணும்னா, இப்போ ஐ வந்து இன் சென்டராக இருந்துச்சுன்னா 90 ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் ஆங்கிள் ஏ. அதேமாதிரி ஆப்போசிட்டில் ஆங்கிள் ஏஐபி வேணும், இந்த ஆங்கிள் வேணும்னா 90 ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் ஆங்கிள் சி. அதேமாதிரி இந்த ஆங்கிள் வேணும்னா 90 ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் ஆங்கிள் பி. ஓகே,
இது நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம், அதனால் இதை டீட்டெயிலாக பார்க்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், இன்ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை செமி பெரிமீட்டர். சரியா, இன்ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை செமி பெரிமீட்டர். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க, அதோட ஏரியா கொடுத்துருக்கலாம் அல்லது செமி பெரிமீட்டர் கொடுத்துருக்கலாம். அதோட இன்ரேடியஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா இன்ரேடியஸ் ஈக்குவல் டு ஏரியா பை செமி பெரிமீட்டர். அதோட ப்ரூஃபை தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஆர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பை எஸ்னா டெல்டாங்கிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், எஸ்ங்கிறது செமி பெரிமீட்டர். அதேமாதிரி 1/r இஸ் ஈக்குவல் டு 1/h1 + 1/h2 + 1/h3. h1 h2 h3 என்னன்னு பார்த்தா ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் த கிவன் ட்ரையாங்கிள். ஓகே, அடுத்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட இன்ரேடியஸ்க்கும் சைட்ஸ்க்கான ரிலேஷன் பார்த்தோம். இன்ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு p + b - h/2. ஆனால் இங்கேயும் வந்து இன்ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை செமி பெரிமீட்டர். இது வந்து பொதுவான ஒரு விஷயம், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ட்ரையாங்கிள். எந்த ட்ரையாங்கிள் வேணாலும் இருக்கலாம், இன்ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை செமி பெரிமீட்டருங்கிறது ஒரு பொதுவான விஷயம். ஆனால் சைட்ஸுக்கும் அந்த இன்ரேடியஸ்க்கும் உள்ள ரிலேஷன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் மட்டும் பார்த்தோம்னா r இஸ் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் ப்ளஸ் பேஸ் மைனஸ் ஹைப்போட்டெனஸ் பை 2. இந்த ரிலேஷன் வந்து மற்ற ட்ரையாங்கிளுக்குலாம் சூட் ஆகாது. ஓகேவா, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும் எஸ்பெஷலாக சூட் ஆகும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 சம் பார்க்கலாம். The point equidistant from each side of the triangle is called incenter. ஓகேவா, இதுதான் இன்சென்டர்னு சொல்லுவோம். சும்மா ஒரு தியரி கொஷின். இன்சென்டர் தான் வந்து பாயிண்ட் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈச் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். அது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்தாலே கண்டிப்பாக அது இன்ரேடியஸாக தான் இருக்கும். ஓகேவா, ஓகே. I is the incenter of the triangle ABC. Angle A = 46 degree. Then angle BIC கேட்குறாங்க. ஸோ இது டயக்ராம் கூட போடணும்னு தேவையில்ல. ஆங்கிள் BIC இஸ் ஈக்குவல் டு 90 + ½ ஆஃப் ஆங்கிள் ஏவாக தான் இருக்க போகுது இல்லையா. இதனாலும் போட்டு பார்த்துக்கலாம், இதுக்கு கன்ஃபியூஷன். ஸோ BIC, I இஸ் த இன்சென்டர்னு சொல்லிட்டாங்க. ABCI. ஸோ இந்த ஆங்கிள் தான் வந்து கேட்குறாங்க இல்லையா. இந்த ஆங்கிள் வந்து 46ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 90 + ½ ஆஃப் A. இப்போ 90 + 46/2 ஒரு 23. இப்போ என்ன வரும், 113 டிகிரி. அவ்வளோதான். நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும். இன் ட்ரையாங்கிள் PQR, ஆங்கிள் PQR = 90 டிகிரி. ஓகே, PQR, angle PQR is equal to 90 degree, PQ equal to 10 cm, PR equal to 26 cm. Then what is the value of in radius of in circle? In radius கேட்குறாங்க. சரியா, ஸோ நமக்கு என்ன தெரியும், in radius R is equal to P + B - h/2ன்னு தெரியும். Pங்கிறது பெர்பெண்டிகுலர், Bங்கிறது பேஸு. சரி, இங்கே ஹைப்போட்டெனஸ் கொடுத்துட்டாங்க, இது 10ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ QR என்னவாக இருக்கும், சரியா, QR என்னவாக இருக்கும், 10² + QR² தான் நமக்கு வந்து 26² தெரியும். ஸோ QR² is equal to 26² - 10². ஓகே, ஸோ நமக்கு என்ன வரும், ஆக்சுவலாக இது வந்து 5 × 2, இது வந்து 13 × 2 இல்லையா. அப்போனா இது 12 × 2 தான் இருக்கணும். ஓகே, ஏன்னா வந்து 5, 12, 13ங்கிறது ட்ரிப்ளெட்டுன்னு தெரியும். எல்லாமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறதுனால 12 × 2. அப்போ QRோட வேல்யூ வந்து 24. இதை சால்வ் பண்ணாலும் அதான் வரப்போகுது. 26² என்னது, 625, 676 - 100. 676 - 100னா நமக்கு வந்து 576 வரும். ஸோ 576 என்னது, 24² தானே. 16, 9, 96, 48 வரும். 6, 17, 1, 576 வந்து 24². சம்டைம்ஸ் வந்து வராது, அதனால தான் இந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பெட்டர் வந்து இப்படி பண்ணுறதே பெட்டர் தான். 5 × 2, இது வந்து 13 × 2. அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து 12 × 2, அதாவது ஒரு 2ஓட மல்டிபிளில் தான் இருக்க போகுது. நான் ஆல்ரெடி என்ன சொல்கிறேன், ட்ரிவன் ட்ரிப்ளெட்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு என்ன தெரியணும், P வந்து 10ன்னு தெரியும், பேஸ் வந்து 24ன்னு தெரியும், மைனஸ் ஹைப்போட்டெனஸ் டிவைடட் பை 2. ஸோ ஒரு 34 - ஒரு 26, 8/2. எனக்கு வந்து இன்ரேடியஸோட வேல்யூ 4ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4 சென்டிமீட்டராக தான் இருக்கும், ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. ஸோ இன்ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஓகே, நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும், ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒன் மோர் சம். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் சைட்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் கொடுத்துருக்காங்களா? ஃபைண்ட் த இன்ரேடியஸ், சரியா, இன்ரேடியஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஹூஸ் சைட்ஸ் ஆர் 27, 36 and 45. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, ஸோ 27, 36, 45 இதை நம்ம நல்லா வாட்ச் பண்ணோன்னா இது வந்து ஒரு
ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? இப்போ பாருங்கள், அந்த நம்பரை வச்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து இது வந்து 27னா இது வந்து இப்போ 3 × 9, 36னா இது வந்து ஒரு 4 × 9, 45னா 5 × 9. அப்போ 3, 4, 5 ட்ரிப்ளெட்டில் இருக்குது. அப்போ ஷுவராக இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட இன்ரேடியஸ் வேணும்னா R = P + B - h/2ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? P + B - h/2னா அப்போ P வந்து 27 + ஒரு 36 - 45 / 2. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் இங்கே க்ளூவே. ஓகே, ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 33 ஒரு 63 - 45 ஒரு 13 ஒரு 5 18 18/2 9 வரும். ஓகேவா? கரெக்டு தானே? 27 ஒரு 36 3 1 63 63லேருந்து 45 போச்சுன்னா 13 ஒரு 5 18. ஓகே, 18/2 அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது? 9 இருக்கா? ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ஒன் மோர் சம் பார்த்துடலாமா? ஒரே ஒரு நிமிஷம். ஏதாவது சம் ஒரே நிமிஷம் மக்களே. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன்ரேடியஸோட லென்த் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இன்ரேடியஸோட லென்த் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் லென்த்ஸ் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதோட இன்ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். சம் ஆஃப் லென்த்ஸ் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ் வந்து 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இஸ் 50 சென்டிமீட்டர். தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதோட இன்ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். சம் ஆஃப் லென்த் ஆஃப் இட் சைட்ஸ் இஸ் 50 சென்டிமீட்டர். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்? ஸோ நமக்கு என்ன தெரியும்? இன்ரேடியஸ் = ஏரியா பை செமி பெரிமீட்டர்னு தெரியும் இல்லையா? ஸோ இன்ரேடியஸ் 6ன்னு தெரியும், ஏரியா தான் கேட்குறாங்க. செமி பெரிமீட்டருக்கு இடத்துல என்ன போடணும்? சம் ஆஃப் லென்த்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 50 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது என்னது? ஆக்சுவலாக ஒரு A + B + C தான் வந்து 15 இல்லையா? சம் ஆஃப் லென்த்ஸ் ஆஃப் த சைட்ஸ். ஸோ A + B + C வந்து 2ஆல் டிவைட் பண்ணாலும் நமக்கு வந்து செமி பெரிமீட்டர் கிடச்சிரும். ஸோ 50/2 25. ஸோ ஏரியா = 6 × 25 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்து ஏரியா ஆஃப் த அந்த ட்ரையாங்கிளாக இருந்திருக்கும். சரியா? அப்போ இன்ரேடியஸும் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிளும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் ஈஸியாக வந்து இந்த சம்மை பண்ண முடியும். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இந்த வீடியோவில் வந்து இன்சென்டரை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில்